கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு கண்ணை மூடினேன், உன்னை தேடினேன், என் மனதின் கோவிலிலே உன் முகம் கண்டேன், உன்முக அன்பில் உருகி போகிறேன், எந்த மனம் உன் நினைவை பாட கேட்கிறேன், உன்னை கண்ட பின் என்ன வேண்டுவேன், என்ன வேண்டுவேன், இயேசு தெய்வமே, உன்னை நான் பிரியா வரமாய் வரமாய் அருள் புரிவாய். கண்ணை மூடினேன், உன்னை தேடினேன், என் மனதின் கோவினிலே உன் முகம் கண்டேன். உங்க முகத்தை பார்க்கணும் ஆண்டவர். ஒளி வர என்ன செய்யணும்? அழைக்கணும். இயேசுவே நீங்க வாங்கன்னு கேட்கணும். இயேசுவே நீங்க வாங்கன்னு அழைக்கணும். அவர் ஓடணும். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன், 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 என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஒளி வர என்ன செய்யணும்? கதவை திறக்கணும். இதய கதவை திறக்கணும். திருவெளிப்பாடு 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்வதை போல, திருவெளிப்பாடு 3:20, இதோ கதவருகில் நான் கதவருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன், நான் கதவருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன், யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால், யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால், நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன், நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவருந்துவேன், அவர்களும் என்னோடு உணவருந்துவார்கள், அவர்களும் என்னோடு உணவருந்துவார்கள். ஆமென். அழைக்கணும். அப்போ ஆண்டவர் இயேசுவே நீங்க வான்னு கேட்கணும். அவர் கதவுல நின்றுட்டு இருக்கிறார். கதவு அருகே நின்று காலையில் தட்டுறாரு. ஒவ்வொருத்தருடைய வீட்டை தட்டுறாரு. மகனே, மகளே, சகோதரனே, சகோதரே, என்னை தேடுவோர் யாரைகள் உண்டோ என்று பேராவரோடு தேடு. இதய கதவை திறக்கணும். இன்னைக்கு இதய கதவை திறக்க முடியாம எத்தனை உள்ளங்கள் சாக்கு போக்கு சொல்லுகிறோம். முடியல, ஹெல்த்து சரியில்லை, எனக்கு மனநிலை சரியில்லை, எதிரிக்க முடியல. ஆண்டவரின் உள்ளத்தின் கதவருகில் தட்டி கொண்டிருக்கிறார். என் மகனே, மகளே, சகோதரனே, சகோதரி, திறக்கணும். திறந்து கொடுங்க. இதய கதவை திறக்கணும். ஒளி உங்க வீட்டில் வரணும்னா இயேசுவை வாங்கன்னு கூப்பிடணும். உங்களுடைய இதய கதவை திறக்கணும். பின்ன அவர் சொல்ற மாதிரி செய்யணும். அழைக்கணும், திறக்கணும், பின்பற்றணும். அவர் பின்னால நடக்கணும். அப்போ நாமளும் உலகின் ஒளியாக மாறுவோம். இப்படி மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆமென். நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள்.
மலை மேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. மலை மேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. ஆமென். 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 நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள். ஆமென். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எந்த பகுதி இருளாக இருக்கு? நேற்று சங்கீதம் 39 தியானித்தோம் மாலை வேளையிலே. ஒவ்வொரு நாளும் ஒரு சங்கீதம் மாலை வேளையில் தியானிக்கிறோம். நேற்று சங்கீதம் 31. அப்போ நீங்க யாருடைய கண்ட்ரோல் இருக்கிறீங்க? யாருடைய கண்ட்ரோல் இருக்கிறீங்க? ஆவியானவருடைய கண்ட்ரோல்லா இல்லை மனுஷனுடைய கண்ட்ரோல்லா என்ற ஒரு கேள்வியை நேற்று வைத்தோம். அதே மாதிரி தான் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த பகுதி இருளாக இருக்கு? உங்கள் வாழ்க்கையில் எந்த பகுதி இருளாக இருக்கு? உங்களுக்கு குடும்பமா, பிரச்சனையா, நோயா, வேலையா, உங்கள் மனசா? இப்பவே சொல்லுங்க, உலகின் ஒளியே நீ வா, இருளை போக்க நீ வா, வார்த்தையாம் இயேசுவே நீ வா, வாழ்வை மாற்றிட நீ வான்னு சொல்லி. எங்கள் வீட்டில் ஒரே பகைமை, வெறுப்பு, வைராக்கியம், கோபம், தாபம், மன்னிக்க முடியாத நிலை. பகைமை காரணத்தினால், பகைமை காரணம் இருள் சூழ பாதை தெரியாமல் போகின்றேன், ஒளியை பகரும் வேளையிலே பாதையை நீயும் காட்டிடுவாய்னு கேட்கும். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த பகுதி இருளா இருக்கு? வேலையா, குடும்பமா, பிரச்சனை? இப்பே சொல்லியிருக்க, உலகின் வழியே இயேசுவே நீங்க வாங்க. ஆமென். இருளை வென்ற ஒளி இயேசுவே எங்கள் இல்லங்களில் வாங்க. ஆமென். எங்கள் பிள்ளைகளை ஒளி உடனே செய்யுங்க. ஆமென். நேற்று சுதந்திர தினத்தை கொண்டாடினோம். வாழ்க்கையில் என்ன சுதந்திரம்? இயேசுதான் சுதந்திரம். உண்மையான விடுதலை இயேசுதான் கொடுக்கிறார். தேசத்தை ஒளிப்படுத்து ஆண்டவரே, உம்மை பின்பற்று ஒளியாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி மாற்றும் ஆண்டவரே கேட்கணும். அப்போ உலகின் ஒளி யார் என்று சொன்னால் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம், இயேசு மட்டுமே. அவர் வார்த்தை தான் ஒளி. ஆமென். அவருடைய வசனம் தான் நம்முடைய கால்களுக்கு விளக்கு, தீபமாக இருக்கிறது. ஆமென். நாம் அவருடைய விளக்காக இருக்கணும். எப்பொழுதும் வாசிக்கிற வசனம் தான் சங்கீதம் 119, 105. ஆமென். என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு. என் காலடிக்கு உம் வார்த்தையே விளக்கு. என் பாதைக்கு ஒளியும் அதுவே. என் பாதைக்கு ஒளியும் அதுவே. ஆமென். அப்போ அவருடைய அன்பு ஒளியில் இந்த உலகத்தை நம்மை தேடி வந்த இயேசு, என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அடிப்பாடி மகிழ்ந்திருப்பேன். அன்பின் ஒளியாக வந்தார். இருளில் இருந்து நம்மை தேடி வந்தார். சிலுவையில் கூட நமக்காக ஜெபித்தவர். நம்பிக்கையின் ஒளி. ஆமென். வார்த்தையின் ஒளியாக வந்தார், அன்பின் ஒளியாக வந்தார், நம்பிக்கையின் ஒளியாக இருக்கிறார். ஆமென். அன்பின் ஒளி எப்படி? லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆமென். இழந்து போனதை தேடி மீட்கவே, இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார். மானிட மகன் வந்து இழந்து போனது. இன்னைக்கு எதை இழந்து நிற்கிறாய்? குடும்பத்தில் நிம்மதி இழந்திருக்கிறியா? அதுதான் இன்னைக்கு முக்கியம். காசு பணம் எல்லாம் இருக்கு, நிம்மதி இல்லை. அந்த நிம்மதிக்காக இன்னைக்கு ஓடுறோம். இந்த நிம்மதி இருந்துட்டா, நிம்மதி அமைதி
இருளில் இருந்த நம்மை தேடி வந்த இயேசு நமக்காக பரிந்து பேசுகிற பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி ஆமென். தாவீது கூட சொல்றாரு. சங்கீதம் 23:4 வாசித்து பாருங்கள். வாசிக்கலாம். சங்கீதம் 23:4. சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க ஆமென். சாவின் மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். ஆமென். உம் கோலும் நெடுங்கலியும் என்னை தேற்றும். ஆமென். ஆமென். கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் போனாலும் இயேசு அங்க உன் கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப இருள் எங்கே இருக்கு? முதலாவது இருள் நம்முடைய பாவத்தின் இருள். தப்பு செஞ்சுட்டு குற்ற உணர்வு. அல்லேலூயா. அல்லேலூயா. தப்பு செஞ்சுட்டு குற்ற உணர்வு. தப்பு செஞ்சுட்டு ஐயோ தப்பு செஞ்சுட்டு ஆண்டவரே, அந்த உணர்வு நமக்குள்ள இருக்கும். ரெண்டாவது பயத்தின் இருள். நாளை என்ன ஆகுமோன்ற கவலை. மூன்றாவது வியாதியின் இருள். வியாதியின் இருள் என்று சொன்னால் படுக்கையில் கண்ணீரோடு, தலகாணியெல்லாம் நினைச்சு போகுது, டெய்லி அழுது அழுது. அதனால தான் ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். ஏசாயா 59:2. ஆமென். உங்கள் தீச்செயல்களே உங்களுக்கும் உங்கள் தீச்செயல்களே உங்களுக்கும் இடையே உங்கள் கடவுளுக்கும் இடையே விளைவை பிளவை உண்டாக்கியுள்ளன. பிளவை உண்டாக்கி போடும். ஆமென். உங்கள் பாவங்களே அவர் செவி அவர் செவி சாய்க்காதவாறு அவரது முகத்தை உங்களுக்கு மறைத்துள்ளன. ஆமென். 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 பாவத்தின் இருள் மிக அழகாக உங்கள் தீச்செயல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவு. ஆமென். உங்கள் பாவங்களே அவர் செவிசாய்க்காதவாறு அவர் முகத்தை உங்களுக்கு மறைத்திருக்கு. ஆமென். பாவத்தின் இருள். இன்னைக்கு மன்றாட்டு பட்டு சொல்கிறோம். ஏன் எங்களுக்கு நடக்க மாட்டேது? ஏதோ ஒரு இருள் அங்கே இருக்கு. அந்த இருள் போகணும். கண்களை மூடிக்கொண்டதால் பாவக்குழியில் வீழ்கின்றேன். கண்களை மூடிக்கொண்டதால் பாவக்குழியில் விழுகின்றேன். ஒளியை பகரும் வேளையிலே கண்களை நீயும் திறந்திடுவாய். கண்களை நீயும் திறந்திடுவாய். அவன் பாண்டர்களே, பாவத்தின் இருள். தப்பு பண்ணிட்டு குற்ற உணர்வு மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கு. மக்களுடைய பாவங்கள் கண்டிக்கப்படும் பொழுது ஏசாயா அழகாக சொல்வார் 12ஆம் வசனத்திலே, உம் திருமுன் எங்கள் குற்றங்கள் பெருகியுள்ளன, எங்கள் பாவங்கள் எங்களுக்கு எதிராய் சான்று சொல்கின்றன, எங்கள் குற்றங்கள் எங்களோடு தான் இருக்கின்றன, எங்கள் தீச்செயல்களை நாங்களே அறிவோம். ஆமென். யாருக்கும் மறைவாய் இல்லை. அவர்களுடைய மனசாட்சிக்கு தெரியும். ஆமென். பாவத்தின் அவங்க உள்ளுக்குள்ள என்ன இருள் இருக்கு. தப்பு செஞ்சுட்டு இருள் எங்கே இருக்கு? இருள் சொல்ற இருள் எப்படி இருக்கு வாழ்க்கையில? பாவத்தின் இருள், ஆமென். பயத்தின் இருள். பயம் பயம் பயத்தின் ஆவி. நாளைக்கு என்ன ஆகும், என்ன ஆகும், என்ன ஆகும்? ஒன்றாகாது. ஆமென். ஆமென். ஒன்றாகாது. தைரியமாக இருந்தால் ஒன்றாகாது. சகோரி சகாய சீலாவுடைய சாட்சியை பார்த்திருப்பேன். 3 மாதம் படுக்கையில் இருக்க வேண்டும் என்று சொன்னவர் 30 நாட்கள் எழுந்து நடக்கணும் ஆண்டவர் என்று ஜெபித்தோம். ஆண்டவர் அவருக்கு பலம் கொடுத்துட்டே வர்றார். ஆமென். அல்லேலூயா. அவங்களுடைய சாட்சி நீங்கள் எல்லாரும் கேட்டீங்க. இப்போ அவரால் முடியுது. ஆமென். எல்லா காரியத்திலும் எடுத்து 30 நாள் ஆண்டவர் சொன்னதை செய்பவர். ஆமென். அவர் வாக்கு ஒரு தடவை கொடுத்துட்டா ஒரே தடவை கொடுத்தார். ஆமென். சொல்வதை செய்யும் அளவும் அவர் காத்திருப்பார்.
ஆமென். செய்து முடிக்கும் அளவும் காத்திருப்பார். இன்னைக்கு அந்த மனுஷனுடைய மனசில், மரிய ஜோசப்புடைய மனசில் ஆண்டுடைய வார்த்தை விதைக்கப்பட்டது. ஆமென். அந்த வார்த்தை சரியான இடத்தில் விழுந்ததால் அது கரெக்டாக வளர ஆரம்பிக்குது. ஆமென். அல்லேலூயா. நேற்று மாலை அந்த சகோதரனோடு பேசும் பொழுது, அந்த சகோதரனுடைய ஃபோனுக்கு அடிக்கிறேன். எப்பொழுதும் நான் அடித்தது கிடையாது. அந்த சகோதரனோடு பேசும் பொழுது அந்த சகோதரன், பிரதர் தோ வந்துட்டேன் பிரதர், என்ன ஒரு கீழ்ப்படிதல் உள்ள வார்த்தையை கேட்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷம். ஆமென். தோ வந்துட்டேன் பிரதர், தோ ஜாயின் பண்ணுறேன் பிரதர். ஏனென்றால் வார்த்தை அவர் உள்ளத்தில் விதைத்தாகி விட்டது. ஆமென். அந்த வார்த்தை வளர ஆரம்பிச்சிருச்சு. மரமாகி, காயாகி, கனியாகி, கொடியாகி, அப்படியே பலன் கொடுக்கக்கூடிய மரமாய் வரும். ஆமென். அல்லேலூயா. பெரிய மரமாய் வரும். அந்த விதை அவர் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதை, நம்பிக்கை என்ற விதை. ஆமென். நம்பினவருக்கு எல்லாம் சாதிக்கும், எல்லாம் நடக்கும். நம்பிக்கை இல்லாமல் நீ அவதிப்பட்டு அங்கு இங்கும் அலைப்பாய்ந்து கொண்டிருப்பதனால் அந்த காரியங்கள் தாமதமாகிறது. ஒரே நம்பிக்கை, கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை. ஆமென். அப்போ அந்த பயத்தின் இருள் இன்னைக்கு அவர் மனசில் இல்லை, அது போயிடுச்சு. இன்னைக்கு அந்த மனுஷனுடைய மனசில், ஜோசப், மரிய ஜோசப்புடைய மனசில் அந்த பயத்தின் இருள் நீங்கிருச்சு. அதனால தான் ஆமென். இந்த வியாதியின் இருள், படுக்கையின் கண்ணீர் அவர் ஒளிந்து போகும், முடிஞ்சிருச்சு அவர் வேலை. ஆமென். அல்லேலூயா. அவர் எழுந்து பிரகாசிக்க ஆரம்பிச்சிட்டார். இன்னி பெரிய அளவுக்கு ஆண்டவர் சம்மதிக்கும் பொழுது, ஆண்டவருக்கு சித்தமானால் அவர் ஊழியத்தை தொடர்ந்து செய்வார். ஆமென். ஆண்டவருக்காக தன்னை பலியாக ஒப்பு கொடுப்பார். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய அவர் உறுதுணையாக இருப்பார். ஆமென். அது ஆண்டவருடைய வார்த்தை அவரை தொடரணும். அவருடைய ஆமென். கண்கள் திறக்கப்படணும். என்னுடைய வார்த்தை ஒளி. அதான் தான் உங்களுடைய வசனம் எங்கள் கால்களுக்கு விளக்காய் இருக்கிறது, தீபமாய் இருக்கிறது. வசனம். அப்ப என்ன செய்யணும்? குறை நீக்கி நிறைவாய் வாழ ஞான ஒளியாய் வந்திடுவாய். என்கிட்ட இருக்கிற குறைகளெல்லாம் நீக்கி, அவநம்பிக்கையெல்லாம் நீக்கி நான் நிறைவாக வாழணும்னா அந்த ஞான ஒளி ஆகிய இயேசு கிறிஸ்துவின் உள்ளத்தில் வர வேண்டும். ஆமென். அல்லேலூயா. குறைகள் நீக்கி நிறைவாய் வாழ ஞான ஒளியை தந்திடுவாய். ஒளியை பகரும் வேளையிலே அருள்மழை நீ பொழிந்திடுவாய். அருள்மழை நீ பொழிந்திடுவாய். உலகின் ஒளியே நீ வா, இருளை போக்க நீ வா. வார்த்தையாம் இயேசுவே நீ வா, வாழ்வை மாற்றிட நீ வா. நம்பினால் எல்லாம் நடக்கும். ஆமென். இருள் இருக்கும்போது ஒரு சின்ன விளக்கு கூட போதுங்க. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் நாட்டிலையும் இருள் இருக்குது. அந்த இருளை போக்க ஒரே ஒளி இயேசு மட்டுமே. ஆமென். அல்லேலூயா. அதனால தான் உலகின் ஒளி நானே, என்னை பின்பற்றுகிறவர் இருளில் நடக்க மாட்டார். ஆமென். அல்லேலூயா. இப்போ உலகின் ஒளி. அப்பா, இந்த காலை பொழுதிலே இந்த அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்தீரப்பா. எங்கள் வாழ்க்கையில் உள்ள இருளை நீக்க வாங்கப்பா. எங்கள் குடும்பத்தில், வேலையில், எங்கள் மனசில், எங்கள் உள்ளத்தில், எங்களுடைய இல்லத்தில் உங்களுடைய ஒளி பிரகாசிக்கட்டும். நீங்கள் இல்லாமல் நான் ஒன்றுமே செய்ய முடியாதுப்பா. உங்களுடைய வார்த்தை என் கால்களுக்கு விளக்காக, தீபமாக இருக்கட்டும் பாப்பா. எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. உலகின் ஒளி நானே, என்னை பின்பற்றுவோர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார் என்று சொன்ன இயேசு இதோ நற்கருணை பிரசன்னத்தில்
விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வதரும் உணவு நானே என்று சொன்னவர். அன்று பேதுருவை பார்த்து சொன்ன தேவன், இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் என்று சொன்னார். அப்படியாக இன்று இந்த இடைவிடா சகாய மாதா குழுவில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் அவருடைய வார்த்தை என்னும் ஒளி இதயத்தில் பதியட்டும் ஆண்டவரே. ஆமென். என் திருச்சபையை கட்டுவேன் என்று அன்று மீன் பிடிக்கின்ற பேதுருவை பார்த்து சொன்னீரப்பா, இன்று நாங்களும் நம்முடைய ஊழியத்தை செய்ய இதை நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. அன்று வானதூதர் அன்னை மரியாளுக்கு அருள் நிறைந்த மரியே நீ வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவள் என்று மாதாவை பற்றி வேதத்திலே வாசிக்கிறோம். அருள் நிறைந்த மரியே நீ வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார், பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர். லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 28-42 வாசித்து பாருங்கள். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார், பெண்களுக்குள் ஆசி பெற்றவள். ஆமென். இன்று ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார் வானதூதர் மூலமா, அருள் நிறைந்தவளே நீ வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவள் என்று ஒரு வானதூதர் உங்களுக்குள்ள அவங்க ரூமில் வந்து ஒரு அபிஷேகமான இந்த வார்த்தையை சொல்லும்போது என்ன நினைப்பீங்க? இந்த ஒளி வந்தாச்சு. ஆமென். அப்படி ஒரு வார்த்தை உங்கள் வீட்டுக்குள்ள பிரதிபலிக்கணும். அதுக்காக தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை யோவான் நற்செய்தி 14 அதிகாரம் 27 மிக அழகாக சொல்லும். வாசிக்க கேட்போம். யோவான் 14:27. ஆமென். அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். ஒளி வீட்டுக்குள்ள வந்தாச்சுன்னா அமைதி ஆட்டோமேட்டிக். ஆமென். இயேசு உங்கள் வீட்டில், உங்கள் இல்லத்தில், உங்கள் உள்ளத்தில் வந்துட்டா உங்கள் வீடு அமைதியாயிடும். ஆமென். சண்டை சச்சரவே இருக்காது, பிரச்சனையே இருக்காது. ஆமென். ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம் உங்க வீட்டுக்குள்ள இயேசு வந்துட்டா நானும் என் வீட்டாரும் ஆண்டவரையே வழிபடுவோம். ஆமென். அல்லேலூயா. யோசுவா சொல்றார் 24:15 நானும் என் வீட்டாருமோ ஆண்டவரையே வழிபடுவோம். இயேசு உங்கள வந்துட்டா. அதனால தான் யாக்கோபு 5 அதிகாரம் 14-15 மிக அழகாக சொல்ல, உங்களில் யாரேனும் நோயிற்றிருந்தால் திருச்சபையின் மூப்பர்களை அழைக்கட்டும், அவர்கள் ஆண்டவன் பெயரால் அவர்கள் எண்ணெய் பூசி இறைவனிடம் வேண்டுவார்கள். இயேசு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டா நோயிலிருந்து விடுதலை. ஆமென். கஷ்ட நேரத்தில் இயேசு உங்களோடு இருப்பார். ஆமென். தாவீது அழகா சொல்லுவார் சங்கீதம் 23:1, ஆண்டவரே என் நாயை எனக்கு ஏதும் குறையில்லை. சாவின் இருள் சொல் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலே தீங்கிற்கு நான் பயப்பட மாட்டேன், ஏனெனில் நீர் என்னுடன் இருக்கிறீர். ஆமென். சங்கீதம் 5:3 மிக அழகாக சொல்லும், ஆண்டவரே விடியற் காலையில் என் குரலை கேட்டருளும். ஆண்டவரே விடியற் காலையில் என் குரலை கேட்டருளும். வைகரையில் உமக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருப்பேன். வைகரையில் உமக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருப்பேன். வழிமேல் விழி வைத்து அப்படியே காத்திருக்கணும். அதிகாலையும் திருமுகம் தேடி, அதிகாலையில் அவருடைய திருமுகத்தை தேடணும். அதிகாலை அவருடைய திருமுகத்தை தேடி வரணும். ஆண்டவரே காலையில் குரலை கேட்கிறீர், காலையில் உம்மிடம் மன்றாடுகிறேன், உம் பதிலுக்காக காத்திருக்கிறேன். நீர் என்னோடு பேசும் அடியேன் கேட்கிறேன். ஆமென். ஆமென். பாதர்களே, ஒவ்வொரு நாளும்
ஆண்டுடைய வார்த்தையை வாசிக்கணும். ஒவ்வொரு அதிகாரமாக தியானிக்கணும். தினசரி வேத வாசிப்பு திட்டம் வேணும். தேவ பிள்ளைகளை தினசரி ஒரு அதிகாரத்தை எடுத்து வாசிக்கணும். இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? குறிப்பிட்ட பிரச்சனைக்காக வசனங்களை தேடுறோம். ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக வசனங்களை தேடுறோம். அப்படி தேடவே கூடாது. ஆமன். ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தைகள் அதிகாலையில் எப்படி தேடணும்? ஜெபத்தோடு தேடணும். அதிகாலையில் இயேசுவே நீங்கள் வாங்க என் வீட்டுக்கு சொல்ல, ஆண்டவரே பேசுன்னு கேட்கணும். அதான் ஜெபம். ஜெபம் தான். ஆண்டவரே நீர் பேசும். ஜெபம் முடிஞ்சு போச்சு. நீங்கள் பேசுங்க ஆண்டவரே, அடியேன் காத்திருக்கிறேன், நீங்கள் பேசணும். ஐ ஆம் வெயிட்டிங் ஃபாதர்னு சொல்லணும். ஜீசஸ் உங்களுக்காக நான் காத்திருக்கேன். ஆனால் அவர் வெயிட்டிங். என்னை தேடுகிறவர்கள் யாராவது உண்டோ என்று வெயிட்டிங். அவரை வெயிட் பண்ண வைக்காதீங்க. நம்ம வெயிட் பண்ணணும் அவருக்காக. தினமும் கொஞ்சம் ஒரு அதிகாரம் போதும். அப்போ என்ன செய்யணும்? உண்மையான வாசிப்பு. கேட்கிறத செய்கிறது தாங்க உண்மையான வாசிப்பு. வேதத்தில் என்ன கேட்டீங்களோ அதை செய்யணும். அதுதான் உண்மையான வாசிப்பு. வேத வாசிப்பு. ஆண்டுடைய ஒளி வந்தாச்சுன்னா, யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். யோவான் 6:63. ஆமென். வாழ்வு தரும் தூய ஆவியே, இயல்பு ஒன்றுக்கும் உதவாது. வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆமென். நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. அல்லேலூயா. வாழ்வு தருவது தூய ஆவி. தூய ஆவியே, அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே. ஊற்றுங்கப்பா. நீங்க பேசுங்க, உரிமையோடு கேளுங்க. ஊற்றுங்க. தூய ஆவிதான். வாழ்வு தருவது தூய ஆவி. ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆமென். நம்பினவர்களுக்கு எல்லாம் நடக்குதுங்க. இன்னைக்கு சகோதரர் மரிய ஜோசப்புடைய சாட்சி, அவருடைய மனைவி மனசார அந்த சாட்சி சொன்னாங்க. 30 நாள், 25 நாள்ல அவர் நடக்க ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. 25 நாள்ல அவர் எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டார். 75 நாள்ல அவர் ஆக்ஷன் வேற மாதிரி வச்சு ஸ்டடி ஆகிறார். அல்லேலூயா. டாக்டர் கொடுத்த நாள் 3 மாதங்கள் நீ பெட்டை விட்டு எந்திரிக்கக்கூடாது. ஆவியானர் வார்த்தை வாழ்வு தருவது தூய ஆவியே. ஆண் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கிறது. அந்த வார்த்தை அவருக்குள்ள போச்சு. 30 நாள்ல நீங்க ரெடியாவீங்க. ஆனால் 20-25 நாள்லேயே இஸ் ரெடி. அவர் ரெடி ஆயிட்டார். இதுதாங்க பெரிய சாட்சி. அவர் சொல்ற வார்த்தைகள் நமக்கு ஆவியும் கொடுக்கும், ஜீவனையும் கொடுக்கும். அதனால தான் கடவுள் நம்மளை கழுகு போல ரட்டை விரித்து பறப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. கழுகு போல. ஏன் நம்மளை கழுகுக்காக வச்சிருக்கிறாரு சொன்னால், கழுகு என்ன செய்யுமா, இப்படி ஒரு ஸ்விங் அப்படி பண்ணிருச்சுன்னா 500 மைலுக்கு வரைக்கும் அப்படியே போகுமா. இல்லையா? ஒரு தடவை அந்த ரக்கை இப்படி அடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அப்படியே போகுமா.
அதனால தான் கழுகுகளைப் போல புது பலன் பெறுவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். உயரத்தில் போகும். சுனாமி வந்தால் கூட அட்டாக் பண்ணாது, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஆமென். ஆமென். அவருடைய வார்த்தை ஒளி உங்களுக்குள்ளே வந்தாச்சு, அது என்றைக்கு. ஏசாயா 40:8 வாசிக்கலாம். ஏசாயா 40:8. ஆமென். 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 புல் உலர்ந்து போ, நம் ஆண்டவரின் வார்த்தை புல் உலர்ந்து போ, பூ வதங்கி விழும், நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். ஆமென். பூ உலர்ந்து போம், பூ வதங்கி விழும், உண்மையில் மானிடர் புல்லை போலே அவர். புல் உலர்ந்து போம், பூ வதங்கி விடும், நான் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். ஒளி கம்மியாகுது, பிரைட்னஸ் கம்மியாகுது. ஒளி உங்களுக்குள்ளே இருந்தால் வேத வசனத்தை எடுத்து வாசிக்கூடிய அறிவு கண்களை ஆண்டவர் திறப்பார். ஒளி மங்கிருச்சுன்னா வார்த்தை எடுக்க முடியாது. ஒளி மங்காம பார்த்துக்கணும். ஆமென். ஆமென். கவனமாக இருக்கணும், விழிப்பாக இருக்கணும். ஒரு நிமிஷம் நீ தூங்கிட்ட, கண்ணை முடிச்சிட்ட, முடிஞ்சு போச்சு, டப்புன்னு ஃபியூஸ் போயிடும். அதனால தான் புல் உலர்ந்து போம், பூ வதங்கி விழும், உண்மையில் மானிடர் நம்மனா புல்லுங்க. புல் உலர்ந்து போம், பூ வதங்கி விழும், நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். ஆமென். அப்போ என்றென்றும் நிலைத்து அந்த ஒளி உள்ள வரணும். ஆண்டுடைய வார்த்தை, அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா பாவத்தை நமக்கு சுட்டி காட்டும். கண்ணாடி போல நமக்கு காட்டும். ஆண்டோடைய வார்த்தை உன் வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா உன்னை சுத்திகரிக்கும். ஆண்டோடைய வார்த்தை உனக்குள்ளே வந்துச்சுன்னா உன் வீட்டில் உணவு குறைவே இருக்காது. ஆண்டோடைய வார்த்தை உனக்குள்ளே வந்துருச்சு, ஒளி உன் வீட்டில் வந்துருச்சுன்னா அது பிசாசை எதிர்க்கக்கூடிய ஆயுதமாக மாறும். ஆமென். பாண்டர்களே, ஒரே ஒரு ஒளி, அது இயேசு கிறிஸ்து தான். நேற்று ஒரு சிறுவன் கேட்டான். எல்லாரும் சொல்கிறாங்க கடவுள் தன் உருவிலும் சாயிலும் படைத்தார்களே, கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு சொல்கிறாங்களே. கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு சொல்லி தான் வளர்த்தாங்க. உருவம் இல்லைன்னு யார் சொன்னது என்று சொல்லி இயேசுவே இந்த உலகிற்கு, கடவுளே இந்த உலகிற்கு இயேசுவாக இந்த உலகிற்கு வந்தார். அவரின் உருவையும் பார்த்தோம், அவர் முகத்தையும் பார்த்தோம். அது மாதிரி மனுஷனை படைத்தார் என்பதை உருவாக்குவதற்காகவே இந்த உலகிற்கு வந்தார். உருவம் இல்லை, இயேசுவே வந்தாரே. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்றால் நாமும் சொல்லும் பொழுது, சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அப்போ கடவுளுடைய வார்த்தை உண்மை. தன் சாயலிலும் உருவிலும் படைத்தார். ஒரு சிறுவன் கேட்ட கேள்வி, அவரே இறங்கி வந்துட்டார். இதோப்பா நான் இருக்கிறப்ப கூட பரிசுத்த வேதாகமம் மனுஷன் எழுதின புஸ்தகம் அல்ல, பரிசுத்த ஆவி மூலமாக தேவன் பேசின வார்த்தைகள். ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்துகிற சுவிசேஷம் வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும், இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. ஆமென். பாண்டவர்களே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்போம். ஆண்டவரை ஸ்துதியுங்கள். சங்கீதம் 106:1. சங்கீதம் 106:1. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆமென். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள்.
அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேர். ஆமென். நேற்று மாலை சங்கீதம் 39 கேட்டுட்டு இந்த அல்லேலூயா வந்த ஆண்டவர் சந்தோஷப்படுவார். ஆமென். நம்முடைய வாழ்க்கைக்குரியது தான். ஆனால் அந்த குறுகிய நாட்களிலேயும் அல்லேலூயா சொல்ல ஒரு கர்த்தர் நமக்காக இருக்கிறார். ஆமென். ஆமென் மாதர்களே. நேற்று பார்த்தோம் சங்கீதம் 39, உன் வாய் யார் ஆள்றது? உன்னுடைய வாய் யாருடைய கண்ட்ரோல் இருக்கு? கோபமா இல்லை பரிசுத்த ஆவியா? உன்னுடைய நேரத்தை எதுக்கு செலவழிக்கிற? நிழலுக்கா இல்லை நிச்சயத்துக்கா? உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய காரியத்துக்கு மட்டும் செலவு பண்ணுறியா? அதே மாதிரி உன்னுடைய நம்பிக்கை யார் மேலே? பணத்திலையா, சொத்திலையா, சுகத்திலையா, இல்லை ஆண்டவர் மேலேயா? ஆண்டவரே, எங்கள் நாட்களை என்ன எங்களுக்கு கற்றுத்தார். எங்கள் வாய்க்கு காவல் வையும். எங்கள் நம்பிக்கை உம்மீது மட்டும் இருக்கட்டும் என்று சொல்லி கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமென்.